தேவியை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம சத்யா வந்து போதுனா இப்போது பயங்கரமான அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க. என் அக்கா எங்கே போனான்னு சொல்லிட்டு வந்து தெரியலையே, அவள் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி பயங்கரமாக வருத்தப்பட்டு நேராக போய் ரூம்க்கெல்லாம் போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் வந்து போதுனா விஷயமே தெரிய வருது. அதாவது நம்ம தேவி வந்து போதுனா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. சத்யா, என்னால் வந்து போதுனா உன்னோட லவ், உன்னோட காதல் வந்து போதுனா தோற்று போயிடக்கூடாது. நீ அதாவது அர்ஜுனை எவ்வளோ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் வந்து போதுனா இந்த ஒரு விஷயத்தை, அதாவது என்னோட விஷயத்தை இப்படியே நீ விட்டுரு. இதுக்கப்புறம் வந்து போதுனா என்னை பற்றி நீ யோசிக்காத. என்னைக்காக இருந்தாலும் அபியை நான் வந்து போதுனா கல்யாணம் பண்ணிப்பேன். அபியும் நானும் ஒன்று சேருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அபி இது வரைக்கும் என்னை மறக்காமல் இருந்துகிட்ருக்காரு. அதனால் என்னை நினச்சி வந்து போதுனா நீ எதுக்கும் வந்து பயப்படாத. நான் வந்து போதுனா நல்லபடியாக தான் இருப்பேன். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். நீ அர்ஜுன் கூட ஒன்று சேரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அந்த லெட்டரில் எழுதி வச்சுருக்காங்க. அந்த லெட்டரை படித்து பார்த்த உடனே ஏன்க்கா இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுத்து இங்கிருந்து கிளம்பி போனேன் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரொம்ப கதறி எழுதிட்டு இருக்காங்க. அந்த டைமில் தான் நம்ம அர்ஜுன் மாஸ் நன்றி கொடுக்குறாரு. என்னாச்சு சத்யா, எதுக்காக இப்போ கண் கலங்கிட்டு இருக்க, என்னதான் பிரச்சனை, ஏன் வந்து போதுனா நீ இவ்வளோ சோகமாக இருக்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கடைசியில் வந்து போதுனா நம்ம சத்யா உண்மையாக சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி வராங்க. பட் இப்போதைக்கு உண்மையாக சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா எதுவும் சொல்லாமல் இருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.